குணப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப இந்த சாமி காது எனக்குள்ள விண்ணு வலிக்குன்னு சொல்லுது, புரிஞ்சதா? அத கரெக்டா நான் சில விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இப்ப அவளே ஒரு சொல்ல போனா அதுக்கு என்ன சொல்ல போனா ஒரு 6 நிமிஷம் போதும். அந்த வலியை துளசியாலேயே ரிமோட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தானே. உனக்கு உபயோகப்படுத்திக்கலாம், உன் பிள்ளைக்கு உபயோகப்படுத்திக்கலாம், அவங்க குடும்பத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். மற்றவங்களுக்கு நீ உபயோகப்படுத்தினா தாங்க மாட்டேன், அது கருமம் கழுத நம்ம மேல ஏறி உக்காந்துக்கிற பிறகு குத்துது கூடதுன்னு அலையணும். நம்ம குடும்பத்துக்குள்ள நாம செஞ்சுட்டு போலாம்ல. இப்ப இதெல்லாம் இருக்கு. சிவசித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. தன்னைத்தானே காத்துக்கிற உண்ட வித்தையெல்லாம் இருக்கு. அதுக்கு ஒண்ணு நாம பெரிய அளவுல தூக்கிக்கிட்டு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. புரிஞ்சதா? கவனம் அதிகமா இருக்கணும், சிந்தனை அது மேல இருக்கணும், அதை செயல்படுத்தி நம்ம பார்க்கணும், நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் நமக்கு அதுல புரியும். அது அணு ரீதியா எடுத்துக்கிட்டால் மாத்திரம்தான் அது உண்மை நடைமுறைன்னு ஒத்துக்கிற முடியும். நான் அணு ரீதியா நம்ம கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவுதான் சொன்னாலும் பொய்யாயிரும். புரிஞ்சதா? அவர் அவ்வளவு போய் 100 ஆண்டுகள் அவ்வளவு கண்டுபிடிச்சு பார்த்துட்டு வந்தவரவே என்ன சொல்றாரு? உட்காரு, நான் சாப்பிடணும், எனக்கு என்ன செய்யணும், பார்த்து நீ என்னைய காப்பாற்றணும், நீ சாப்பிடு, நான் உன்னைய காப்பாற்றணும். அது நடத்தி தானே அது பதிவு பண்றாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நேரம் பதிவு பண்ணலையே. புரிஞ்சதை நான் சொல்றது? அது அதே மாதிரிதான் நாமளும் உங்க நடத்துறேன். இப்ப உங்களுக்கு உபதேசம் நடத்தினாலும், உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாலும், ஒரு நடைமுறை கொடுத்தாலும், நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ அப்படியே போகாத. ஓய் வீட்டுல உக்காந்து இது சரியா தப்பான்னு உனக்குள்ள கேள்வியை கேளு. இந்த பாலா போன இப்படி சொன்னானே அது சரியா இருக்குமா, அதை நம்ம பின்பற்றினா பொழைச்சுக்கிடலாமா, இல்ல நம்ம காணாம போயிடலாமான்னு உனக்குள்ள கேள்வி வை. கேட்டு உனக்குள்ள அது பதில் சொல்லும். பதில் சொல்லும் போது இது சரின்னு சொல்லும் போது கையில எடுத்துக்கோ, சரி இல்லைன்னா கலதை தூக்கி தூர போட்டு பேசாம இரு. அப்படித்தானே சொல்றோம். அதை தாண்டி நம்ம ஒண்ணும் பண்றது இல்ல. அப்போ அதைத்தான் சொல்றோம். இது பெரிய கஷ்டம்ல. கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணித்தான் ஆகணும். எது? தூக்கத்தை தியாகம் பண்ணணும் இல்லையா? மெயின் தூக்கம் தான். அடுத்தது அந்த டயத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த டைம் தான் இருக்குது. அந்த டயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ள போற டயத்துக்குள்ள போய் உட்கார்ந்தோம்னா வேலை செய்யாது. ரெண்டையும் முட்டிக்கிட்டே நிற்கும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரே வாசலை வச்சுட்டு 2 பேரும் வெளியே வாங்க எப்படி முட்டிக்கிட்டு நிற்பாங்க? அந்த மாதிரி தானே இது. புரியுதா? அதுதான் உண்மை. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்குதான் நேரம் வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு இதுக்கு, இந்த நேரத்துக்கு இதுக்கு, தொழிலுக்கா இந்த நேரம் இல்லையா? ஒரு நோய் போக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம். ஒரு ஆழமான எப்படி சொல்றது, ஆழமானதுன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைய வச்சே போகுமே. ஒரு குழந்தைக்கு ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் மாங்கலியம் கிடைக்கல. மாங்கலிய பாக்கத்தை உருவாக்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. 30-40 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்படி அந்த டயத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணி அந்த நாட்கள் நமக்கு குறிப்பிடுற நாட்கள்ல நம்ம கரெக்டா எடுத்துட்டு போகும்போதுதான் நம்ம அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா பண்ண முடியாது. புரிஞ்சதா? இப்ப நீ அவர் சொன்னது மாதிரி கஷ்டப்படுறாங்க, நம்மளை நம்பி வராங்க அப்படின்னு நிறைய விஷயத்துக்களை பண்ணி கொடுத்துருக்குறோம். பண்ணி கொடுத்து வாங்கிட்டு போனவங்க எல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க? அவன் கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருந்தா தான் அந்த அருமை தெரியும். கஷ்டம் இல்லாமே அதுல அவனுக்கு நன்மை கிடைச்சதுனாலதான் அதனுடைய அந்த இதே இல்லை. அப்ப அதை உருவாக்கி கொடுத்தவனை கூட உதாசனப்படுத்துறாங்க.
எப்படி உதாசீனப்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் இல்லையா? அப்ப இது இப்படி செய்யக்கூடாது, ரைட். யாரா இருந்தா நமக்கு என்ன, உனக்கானதுன்னா நீயே கஷ்டப்படு, அதுக்கு உண்டான வழிமுறை இதுதான் சொல்லி கொடுத்துறேன், நீ எடுத்துட்டு போறதா போ, இல்லைன்னா போ, அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் ஒரு சிலர் எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சாமியாரு ரைட்டு, சாமியார் ஏற்கனவே போன பதில் நீயும் சாமியாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நானும் சாமியாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றீங்க சாமியாருன்னு, நான் சத்தியமா சாமியாரே கிடையாது. நீயும் சாமியாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்க, நானும் சாமியாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி சாமி யாரு? நீயும் கேட்க, நானும் கேட்கிறேன். நீயும் சாமியை பார்க்கல, நானும் சாமியை பார்க்கல. இந்த பதிலுக்கு இதுதான். நீங்க கேட்கலாம், சாமியே பார்க்கல, நீங்க எப்படி சாமியை பத்தி பேசுறீங்கன்னு நீங்க அறிவாளியா இருந்தா நீ திருப்பி உடனே கேட்டுடலாம், கேட்கலாம்ல. நாங்க சாமியும் யாருன்னு கேட்க, சாமி நீங்களும் சாமி யாருன்னு கேட்கறீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி சாமியை பத்தி பேசுறீங்க? இந்த கேள்வி வரணுமா வரக்கூடாதா? கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் டைம் கொடுக்கலையோ? அப்படித்தானே சாமி? புரிஞ்சதா? இப்போ சாமி அப்படின்னா எங்களை பொறுத்தவரை அப்படி அந்த வார்த்தைக்குத்தான் அது ஒரு மரியாதையான வார்த்தை தான் சொன்னதை விட, சாமி இப்ப என்னையெல்லாம் வந்து சாமின்னு கூப்பிடணுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க பாதத்தை தொட்டு வணங்குறியா, அது அவசியமே இல்லைமே. நீ பாதத்தை தொடாத வரைக்கும் ஒன்னையும் நான் தொட்டு கும்பிட்டு போயிடுவேன், எப்பா என்னை விட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்லி.